ஹே லெஜெண்டரி ஸ்குவாட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிராணி சாப்டர் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்ட பே கேம் என்னென்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கிராணி சாப்டர் 1 கேம் ப்ளே விளாட்றோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஹாரர் கேம்ஸ் மொபைலில் விளாண்டு போட்டு ஓடலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து வழக்கம் போல் தான் நம்ம ஐஸ்கிரீம் கேம் ப்ளே எப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்பீட் ரன் பண்ணோமோ அதே மாதிரி இந்த கிராணி சாப்டர் 1லேயும் நம்ம ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். ஓ மை காட், என்னமோ ஒரு சத்தம் வருது, இருங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். என்னடா யாரோ நடக்கிற சத்தம் வருது, யாரோ வரப்போகிறாங்க போலையே. ஏழையா பேராடியே டாக்டர் ஏழைய ஒரு கறி மனுஷங்கறியை தின்னு சொல்லியிருக்காளே, எங்களையே கிடக்க. என்ன அதே மனுஷங்கறியா? மனுஷங்கறினா நம்ம ஒரு மனுஷன். ஐயோ கிளம்பி வருதே. ஏழையா பேராண்டியே போவாதலே. ஐயோ இது எடுத்துட வேண்டியதான், டக்கு டக்குன்னு போயிடலாம். இந்த கிளம்பி வேறு மனுஷங்கறி நிறைய கொலை பார்க்குது. பேராண்டியே நாளே கிளவி நான் பேராண்டியே இல்லடி. பேராண்டி ஐயோ இந்த சொட்டக்கிழவியை பார்த்தீங்களாங்க, தொல்லை தாங்க முடியலை. ஓகே, இதெல்லாம் போட வேண்டியதுதான். இது அது. ஓகே காய்ஸ், ஓகே இந்த இடத்த ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ட்ராப் சொல்லித்தரேங்க மக்களே. இது இங்கே வச்சுருங்க, வெயிட் பண்ணுங்க, இருங்க உங்களுக்கு ஒரு ட்ராப் சொல்லித்தரேன். அந்த ட்ராப் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த கிளவி வரட்டும், அந்த சொட்டை கிளவி. ஏழையே பேராண்டி சவுண்டு கேட்குது, வந்துடும்னு நினைக்கிறேன். பேராண்டி எங்கடா போனேன்? டேய் வந்துட்டேன்டா உன்னை தேடி. அமைதியாக இருங்க. சாத்துடா கதவை போடு. உள்ளே மாட்டிக்கிச்சு, உள்ளே போக அவ்வளோதான். ஏழையா பேராண்டி காப்பாத்துடா. உள்ளே கடந்து செத்து சாவுலே சொட்டக்கிழவி. இந்த சொட்டக்கிழவி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல மக்களே. ஏழையா பேராண்டியே. இதுக்கு மேலே அது பேராண்டின்னு சொல்லுவீங்களேன், அந்த சொட்டையில் இருக்கிற 2-3 முடியும் பிடிங்கி எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த ஸ்பீட் ரன் முடிக்கிற வேலையை பார்த்துக்கலாம். அந்த சொட்டைக்கிழவியோட தொல்லை இருக்காது. ஸோ அதனால் நம்ம டக்கு இதை எதுனா அடித்தேன், இதை எடுக்கிறதுக்கு பதிலாக அதை எடுத்துட்டேன். கீழே எப்படி உடையன்றனால தான் அதை வச்சுருக்கேனே, எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எப்படி அதை ஆஃப் பண்ணுறது. ஓகே, சேஃப்டி எடுத்தாச்சு. போடு எங்கேயும் போடு. கலட்டையாச்சா? டக்குன்னு கலந்து கீழே வாவேன். டக்குன்னு வரமாட்டேங்குது மக்களே, ரொம்ப சோகமாக இருக்குது. டக்குன்னு வரமாட்டேங்குது. டக்குன்னு தான் வந்து தோய வேண்டியது தானே. ஓகே, பெர்ஃபெக்டாக போயாச்சு. ஸோ மக்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக வந்திருக்க ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஹைப்பில் இருக்கணும். ஓகே கைஸ், நானும் போய்கிட்டே இருக்கேன். இந்த சொட்டைக்கிழவியோட சத்தமே கேட்கல. கிழவியே என்ன அங்கே ஓரமாக சவத்தோடனா பண்ணுற? ஏழையா பேராண்டி நான் உன்னை என்னாலே குத்தம் செஞ்சேன். மனுஷங்கறி சாப்பிட்ணுன்னு என்னைய கொல்ல வந்தல, உனக்கு இதெல்லாம் வேணும்? ஏழையா பேராண்டி இனி மனுஷங்கறியே கேட்க மாட்டேன், என்னைய விட்டுடேன். நீ என்ன தான் கதறினாலும் என்னால் விட முடியாது. மன்னிச்சுக்கோ கிராணி. பேராண்டியே இதுக்கு கிராணின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக சொட்டைக்கிழவின்னு கூப்பிடலாம் மக்களே, சிம்பிளாக இருக்கும். ஓகே, எனக்கு இந்த சொட்டைக்கிழவியை பார்த்தா ஒரு பாட்டு தோணுது. அந்த பாட்டு என்ன அப்படின்றத போடுறேன். ஓகே கைஸ், இதுதான் அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இந்த சொட்டைக்கிழவிக்கு போட்ட பாட்டு சூப்பராக இருந்திருக்கும். ஏழையா பேராண்டி ஏழை என்னைய வச்சு பாட்டெல்லாம் பாடுற மக்களே. அந்த கிழவி இந்த பாட்டை கேட்டதுலேருந்து, அதாவது இந்த சொட்டைக்கிழவி இந்த பாட்டை கேட்டதுலேருந்து ரொம்ப மனக்கஷ்டம் ஆளாகி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த சொட்டைக்கிழவி என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள் மக்களே. ஏழையா பேராண்டியே இது ஒன்று இளைய பேராண்டின்றதை தவிர்த்து இது வாயிலன்னு ஒரு நல்ல வார்த்தை வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராது. ஏழையா பேராண்டி ஷோபா டென்ஷன் ஏற்றுதுங்க. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு இதை முடிச்சிடலாம். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு காப்பி ரைட் கொடுத்துருவோம், எனக்கு கவலைப்படாதீங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் பாட்டெல்லாம் போட்டிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் பண்ணி விட்ருங்க மக்களே. கஷ்டப்பட்டு இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு இந்த கேம்லாம் முடிக்கிறேன். ஏழையா பேராண்டி நான் மக்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன்டே. கைஸ், உங்ககிட்ட இந்த சொட்டைக்கிழவி ஒன்று சொல்ல போதான். சொல்லு சொட்டைக்கிழவி. மக்களே, இந்த கிராணி பட சாப்டர் 1ஓட சாப்டர் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க மக்களே. சூப்பர்.
அதை நானே வீடியோ எண்டிங்கில் சொல்லிடுவேன். அதையே கிளவி இப்போ சொல்கிற. ஏழைய பேராண்டே, இது ஏன் வீடுலே. நான் மட்டும் இது ஏன் வீடுனா சொன்னேன். நான் வாட்டுக்கு செவனேன்னு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் மக்களே. பேராண்டே அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு ஏனைய பிடிச்சி இந்த கதவுக்குள்ளே போட்டுட்டு பேராண்டி பேராண்டி பேராண்டின்னு சாவடிக்குது காருமோ. பேராண்டியே இதுமாரி பேராண்டின்றது தான் பாருங்களேன். அது கையில் தான் கட்டை இல்லை, கையில் கட்டை இருந்துச்சுங்களேன் அந்த கிராணி மண்டையை உடைச்சிருப்பேன். எப்படி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ரு ஒன்று அந்த ஐஸ்கிரீம் மண்டையை நான் உடைச்சணும், அந்த மாதிரி உடைச்சிடலாம். ஏழையா பேராண்டி மூச்சு வாங்க முடியலே, நாரி தொலையுதுலே. ஓ ஹவுஸு க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம், சும்மா அழுக்காக இருக்குது. பின்ன நாராமல் பின்ன என்ன சர்ஃபெக்சல் வாட மாதிரி மணக்குமா. ஏழையா பேராண்டி மன்னிச்சில்ல பேராண்டியே, நானே உனைய வெளியே விட்டுறேன், என்னைய மன்னிச்சு விட்டுனேன். இதை நம்பாதீங்க மக்களே, இந்த கிராணி இப்படி தான் கதறும். ஆனால் அந்த சொட்டைக்கிழிவை சொல்கிறத நம்பி அந்த சொட்டைக்கிழிவை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு உங்களை வந்து கொண்டுரும். ஏழையா பேராண்டி அப்படிலாம் இல்லைலே அடங்கொய்யால. ஏழையா பேராண்டி ரொம்ப பசிக்குதுலே. பசிக்குதா? என்ன பண்ணலாம்? பசிக்குதுன்னா வேறு எதுவுமே இல்லை, நீ பசியில் தான் கிடைக்கணும். ஏழையா பேராண்டி டாக்டர் அப்பா அப்படி சாப்பிட சொல்லியிருக்காரே. அந்த கேன டாக்டர் சொல்லி தானே இப்போ மனுஷங்கறி வேணும்னு நினைய கொண்டேன், என்ன கொள்ள பார்த்த. ஸோ அதே மாதிரி அந்த கேன டாக்டர் சொன்ன மாதிரியே அப்படியே பசிக்குதுன்னு கிடத்துரு. ஏழையா பேராண்டி. இதுக்கு மேல் பேராண்டின்னு சொன்னா மக்களாலேயே தாங்க முடியாது கிளவி, ப்ளீஸ் பேராண்டி. இந்த கிளவிய இந்த கன்னை வச்சு சுட்டுறலாம், ஆனால் போலீஸ் கேஸ் ஆயிரும். ஏன்னா இந்த கண்ணே ஒரு டபரா செட்டு கன்று, இதை வச்சு அந்த இதை எடுத்துகிட்டு சொல்லும். ஷார்ட்டு சூப்பராக இருந்துச்சா போட்டே. ஸோ ஓகே காய்ஸ், வந்து கொண்டே இருக்கிறோம். ஏழையா பேராண்டி பசிக்குது, மூச்சு வாங்குது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இது பேராண்டி. ஸோ இந்த சொட்டக்கிழவி பாருங்கங்க, ஆனால் உனா கத்திக்கிட்டே இது. ஏழையா பேராண்டி ரொம்ப பசிக்குதுல, செத்துற போகிறேலே. செத்துரு சாக போகிற வயசு தானே, செத்துரு நீலாம். மகளே பார்த்தீங்களா மக்களே அந்த கிழவிக்கு திமிர. இந்த வயசுலேயும் அந்த கேனா டாக்டர் சொன்னான்ற தைரியத்தில் மனுஷங்கறியை தின்ன வந்துச்சு. ஒரு மனுஷனோட கறி தின்னாலே மண்டையை போட போகுது. மண்டையை போடுற காலத்தில் மனுஷங்கறி வேணுமா? மனுஷங்கறி அப்படியா? ஏன்னா கிளவியால் சூனியக்காரியா? ஏழையா பேராண்டி தெரியாமல் உனைய வச்சுட்டேன், என்னைய விட்டுடு. உனைய மட்டும் விட்டேன்னு வையன் நீ விட்டுருவேன், ஆனால் அடுத்த மனுஷங்கறிக்கு நீ ஆசைப்படுவல. மகளே நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அப்படியே அடைச்சி வச்சு இந்த இடத்துல தப்பிச்சிடுறேன். இதுக்கு மேலே ஏதாவது மனுஷங்கறி எடுக்கிறேன்னு வந்தேன்னா சாப்டர் 2 வந்து உன்னை பழி வாங்குவேன். ஏழையா பேராண்டியே மன்னிச்சிரு பேராண்டியே மன்னிச்சிரு. அப்படி நீ எத்தனை வாட்டி பேராண்டின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கியோ அத்தனை வாட்டி அங்கே உனக்கு பசி எடுத்தே சாக போகிறேன். பேராண்டியே கத்தாமரே, நானே முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேராண்டின்னு கற்றுக்கிட்டு பேராண்டியே ரொம்ப பண்ணுறடா பேராண்டியே. ஐயோ இந்த கிரானிக் கிழவி என்னங்க இப்படி இருக்குது. நான் கூட ஏதோ பயமுறுத்தும் சொட்டைக்கிழவின்னு பார்த்தா காமெடி பண்ணுதுங்க சொட்டைக்கிழவி. சொட்டைக்கிழவி ஓகே. ஓ சொட்டைக்கிழவியோட அம்மா. இந்த சொட்டைக்கிழவியோட அம்மா கிட்ட தான் ஒன்று இருக்குது மக்களே. இதுக்கு பேசக்கூட முடியல, தவறுந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இது என்ன கீரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுத்தாச்சு. ஏழையா பேராண்டியே. ஸோ ஓகே, ஸோ போயிடலாம். இந்த இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகே காய்ஸ், ஏழையா பேராண்டி. ஸோ இந்த கிழவிக்கு தான் மக்களே வேலை. அம்மே நல்ல வேலை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போகணுமா? ஷட். ஏழையா பேராண்டி முடியலப்பா, பசிக்குது, கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டா அது சாவு முடியா. ஸோ கதை மாதிரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கோம். நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு. கழட்டு
கழட்டேச்சு. ஓகே மக்களே, அந்த கீ எடுத்தாச்சு. இந்த கீயை தான் எடுக்க வந்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக போயிடலாம். என்ன இந்த சொட்டைக்கிழவி கத்திக்கிட்டே இருக்குமே, கிழவி ஏழையா பேராண்டி. ஐயோ தெரியாமல் கேட்டேன். ப்ளீஸ் கத்தாத, ப்ளீஸ் ஏழையா பேராண்டி, ப்ளீஸ் பேராண்டி காப்பாத்து ப்ளீஸ். இது வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுதே. ஓகே, கார்கி எடுத்துடலாம். கார்கி எடுத்துட்டு ஏழையா பேராண்டி மன்னிச்சுக்கோ நக்கு என்னைய கடத்துனால நக்கு ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸ் கீரை போட்டு வாங்கி முன்னாடி, மறுபடியும் ரிவர்ஸ் கீரை போட்டு வாங்கி முன்னாடி. ஏழை பேராண்டி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பை.